ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் குக் வித் கொத்தமல்லி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான க்ரீமி ப்ராக்கலி பாஸ்தா, அதுவும் நம்ம சாஸ், ஹோம் பாஸ்தா எல்லாத்தையும் ஹோம்மேடா வீட்ல பண்ண போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் மாவு ரெடி பண்ணிக்கிறேன் பாஸ்தாக்கு. அதுக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ரஃப்பா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இத திக்கா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். தண்ணி நெறைய சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே வாங்க. ஏன்னா ரொம்ப ஓடுற மாதிரி ஆயிடுது அப்படின்னா, உங்களுக்கு நம்ம ஹேண்ட் பிரஸ்ல போட்டு புழியும்போது பாஸ்தா ஒரு மாரி கொழ 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 கொழன்னு வரும். நல்லா இருக்காது. அதனால நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு 3/4 கப் அளவுக்கு இதுக்கு தண்ணி தேவைப்பட்டது. நல்லா டைட்டா மாவா பிசைஞ்சதுக்கு அப்புறமா, மேல கொஞ்சமா எண்ணெய பிரஷ் பண்ணிட்டு, அத ரெஸ்ட் குடுங்க. நீங்க ரெஸ்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லா நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஸ்மூத்தா இருக்கணும். ஸோ எண்ணெய் தடவிட்டோமா, இப்போ இத மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது சைட்ல ரெஸ்ட் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெஸ்டிங் டைம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ராக்கோலி சாஸ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் முதல்ல இங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பெரிய ப்ராக்கலிய முதல்ல குட்டி குட்டி பூவா நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்திருக்கேன். இது ப்ராக்கலி சீசன் நினைக்கிறேன். நெறைய ப்ராக்கலி பார்த்தேன் நான் அப்போ மார்க்கெட்ஸ்லலாம். அதனால சரி இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த ப்ராக்கலி பாஸ்தா. ஓகே, பேக் டு தி ரெசிபி. முதல்ல ஒரு ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரு 3 கப் அளவுக்கு 2 to 3 கப் அளவு தண்ணிய நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த குட்டி குட்டி ப்ராக்கலி பூவ அது உள்ள போட்டுக்கோங்க. சைட்ல பபிள் வர ஆரம்பிச்சதும் அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு இத மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. இது சைட்ல அப்படியே நல்லா ஊறின்னு இருக்கும். அதுலயே உங்களுக்கு ப்ராக்கலி முக்கால்வாசி வெந்தும் வந்துரும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுங்க, திறந்து பார்த்துட்டு அந்த ப்ராக்கலிய மட்டும் வடிகட்டியில வடிகட்டி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அங்க தண்ணிய கொட்டிடாதீங்க. நம்ம பாஸ்தா செய்யறதுக்கு இந்த தண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராக்கலி அந்த பாயில் பண்ண தண்ணிய கொட்டிடாதீங்க. ஒரு பாத்திரத்துல கலெக்ட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? இந்த ப்ராக்கலி என்ன பண்ண போறோம்னா, ஒரு பேன் வச்சு அதுல கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து, நம்ம வெண்ணெய் உருகினதுக்கு அப்புறமா, நான் இன்னைக்கு கார்லிக் யூஸ் பண்ணல. நான் நோ ஆனியன், நோ கார்லிக்கா தான் பண்ணியிருக்கேன் இந்த பாஸ்தா. சப்போஸ் உங்களுக்கு கார்லிக் ஓகே அப்படின்னா, நீங்க வெண்ணெய் சேர்த்துட்டு வெண்ணெய் உருகுனதும் நல்லா பொடியா கட் பண்ண ஒரு 2, 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அதுல. சேர்த்ததுக்கு அப்புறமா, இதுல நம்ம ப்ராக்கலிய ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வெண்ணெயில போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ப்ராக்கலிய கொதிக்க வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா? அந்த தண்ணி ஒரு 1/4 கப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ப்ராக்கலி நல்லா கொதிக்கட்டும். நீங்க அந்த கரண்டிய வச்சு இப்படி கட் பண்ணீங்கன்னா, குட்டி குட்டியா ஈஸியா ப்ராக்கலி நல்லா கட் பண்ண வரணும். அதுவரைக்கும் இந்த தண்ணியில குக் பண்ணிக்கோங்க. ப்ராக்கலி ஆல்மோஸ்ட் குக் ஆயிருக்கும். ஒரு 3, 4 நிமிஷத்துல இது ரெடி ஆயிடும். ஆ நல்லா மசிக்கிற அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்க, நல்லா ஆற வச்சுட்டு, இது ஒரு மிக்ஸர் ஜார்ல மாத்தி நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது எந்த தண்ணியும் சேர்க்காதீங்க. இதுல கொதிச்சு மீதி இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா நம்ம மிக்ஸர் ஜார வாஷ் பண்ணி குடுத்துற தண்ணியே இதுக்கு போதும். ஸோ அரைக்கரைச்சே இதுல எந்த விதமான தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்க்காதீங்க. ஸோ இப்போ அரைச்ச ப்ராக்கலிய சைட்ல தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அந்த ப்ராக்கலி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த தண்ணி கூட இன்னொரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தள 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 தளன்னு கொதிக்க விடுங்க. கொதிச்ச தண்ணி வந்ததுக்கு அப்புறமா, இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவ ஹேண்ட் பிரஸ்ல போட்டு தின் அந்த ரிப்பன் மாதிரி புழிஞ்சு எடுத்துக்க போறோம். நான் அதுக்கு செட்டப் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஸ்ட்ரிப் இருக்கிற மாரி ரிப்பன் புழிவோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரிப் தான் நான் இதுல அந்த மோல்டு தான் நான் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா அப்படி நீளமா பாஸ்தா வரணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இன்னொன்னு தண்ணி நல்லா தள 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 தளன்னு கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி மாவ ஹேண்ட் பிரஸ்லேருந்து தண்ணியில புழியாதீங்க. அப்ப என்ன ஆயிடும்னா, மாவு ஃபுல்லா ஸ்டிக்கி ஆயிடும். உங்களுக்கு நல்லாவே வராது பாஸ்தா. ஸோ தண்ணி நல்லா தள 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 தளன்னு கொதிச்சு வரணும். நல்லா ரோலிங் பாயிலுக்கு வரணும். அப்புறமா உள்ளுக்குள்ள புழிஞ்சு எடுத்துக்கோங்க.
மாவு வந்து ஊறி இருக்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா, நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்க கைக்கே அந்த விரலுக்கே வந்து மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் தொட்டு பார்க்கறதுக்கு. நான் வந்து 2ஆ வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். எனக்கு சிலிண்டர் மாதிரி ரோல் பண்ணிட்டு, என்னோட ஹேண்ட் பிரஸ்க்குள்ள போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சைடுல வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சு ரெடியா வச்சுன்னு இருக்கேன். தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளேம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓரளவு மீடியம் ஹைக்கு ஃப்ளேம குறைச்சுன்ட்டு, டைரக்ட்டா நம்ம வந்து அந்த ஹேண்ட் பிரஸ்லேருந்து பாஸ்தா வந்து தண்ணிக்குள்ள வந்து பிழிஞ்சு விட்டுற போறோம். உங்களுக்கு சூடு படுறது கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, நல்ல மாவு ஸ்ப்ரெட் பண்ண தட்டுல இந்த பாஸ்தாவ புழிஞ்சிட்டு, அப்புறம் ஸ்லோவா அந்த பாஸ்தாவ எடுத்து நீங்க தண்ணீல சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மெத்தட் கம்ஃபர்டபுளா இருந்ததுங்கனால, நான் டைரக்ட்டா தண்ணீலயே வந்து எல்லா மாவையும் பிழிஞ்சுட்டேன். பிழிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4 நிமிஷம் குக் பண்ணுங்க. நீங்க குக் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா பாஸ்தாவும் மேல அப்படியே மிதந்துண்டு வரும். உங்களுக்கு பார்த்தாலே டிஃபரன்ஸ் தெரியும். மாவுமே வந்து அந்த கலர் வந்து நல்லா மாறியிருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, நல்லா வந்து பாஸ்தாவ ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு, ஸ்ட்ரெயின் பண்ண பாஸ்தா கூட ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அ கொழ கொழன்னு போகாம இருக்கிறதுக்காக. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம தான் இருக்கும். நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெயில கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கோம் தண்ணிலங்கிறனால. இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா அந்த எண்ணெய வந்து பாஸ்தால அப்படியே ஒரு பெரட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரோக்கலி பேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம், பாஸ்தா ரெடி பண்ணிட்டோம். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்க வேண்டியதான். ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துன்னு இருக்கேன். இது கூட நீங்க வேணும்னாலும் கொஞ்சம் பொடியா கட் பண்ண கார்லிக் சேர்த்துக்கோங்க. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த ப்ரோக்கலி பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். மிக்சர் ஜார் அலம்பி குத்துற தண்ணியே நமக்கு வந்து போதுமானதா இருக்கும். இது கூட நான் வந்து டேஸ்ட்டுக்காக வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு ஹெர்ப் சேர்த்திருக்கேன். அப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு அது அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க காரப்பொடி இருக்கும் இல்லையா, சில்லி பவுடர் அது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இது கொதிக்க வைங்க. நம்ம மிக்ஸர் ஜார் அலம்பி குத்திருக்கோம் இல்லையா, ஸோ தண்ணி கொஞ்சம் இருக்கும். இந்த சாஸ் வந்து திக்காயி வர டைம்ல என்ன பண்ணுங்க, நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற பாஸ்தாவ அதுக்குள்ள சேர்த்துட்டு, ஜென்டிலா எல்லாத்தையும் ஒண்ணா வந்து கலந்து விடுங்க. நீங்க கலந்து விட்டு ஒரு 2, 3 நிமிஷத்திலேயே நன்னா வந்து அந்த பாஸ்தா நம்மளோட சாஸோட டேஸ்ட் எல்லாத்தையும் உள்ள இழுத்து, தண்ணி எல்லாத்தையும் உள்ள இழுத்துன்ட்டு, சாஸ் திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்ல ஒரு கப்புக்கு மாத்திட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. சீஸ் இல்லாம, பால் இல்லாம ரொம்ப க்ரீமியான ஒரு ஹோம்மேட் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபி வீடியோல மீட் பண்ணலாம். என்ஜாய்!